ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க கடலை உருண்டை செய்யலாம் இன்றைக்கி. அதுக்கு கடலைப்பருப்பை நல்லா தோலை உரித்து எடுத்துக்கிறணும். கடலை உருண்டை கடைக்கு சேல்ஸுக்கு கொடுக்குறதுக்கு. அப்புறம் ஒரு இடத்துல 20 ஜார் ஆர்டர் கேட்டிருக்காங்க. அதையும் நம்ம செய்யணும். ஃபஸ்ட்டு ஒரு ஜார் சாம்பல் கேட்டாங்க, போட்டு கொடுக்க போகிறோம் இன்றைக்கி. அதுக்கப்புறம் நாளைக்கு தான் அதை மொத்தமாக உட்காந்து அந்த ஆர்டருக்கெலாம் ரெடி பண்ணணும். கடலையை நல்லா வறுத்த கடலை தான் வாங்கியிருக்கோம். அதனால் சொலவில் போட்டு தோலை மட்டும் எடுத்து பிடச்சி எடுத்துகிட்டு மிக்சியில் போட்டு அதில் 4 ஏலக்காய், கொஞ்சம் வெல்லம், நம்ம நிலக்கடலை அதை போட்டு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிடணும். அரைச்சிட்டாலே நல்லா பிடிக்க வந்துடும். அவ்வளோதான் கடலை உருண்டை. கடலை உருண்டை ரெடி. அடுத்து உளுந்து களி மாவு, அதை அரைச்சி வச்சுருக்கோம் ஆல்ரெடி ஏற்கனவேவும். அதை மட்டும் சலிக்கணும். சலித்து அதை பாக்கெட் போடணும். சுக்கு ஏலக்காயெலாம் போட்டு அரைச்சிருக்கிறதுனால அந்த சுக்குல உள்ள நார், ஏலக்காயில் உள்ள அந்த தோலெல்லாம் இருக்கும்ல, அதை சலித்து எடுத்துட்டோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். வாங்கிட்டு போகிறவங்க அப்படியே நம்ம கிண்டி சாப்பிட்டுக்கலாம். உளுந்து களி கிண்டுறதுக்கு நல்லாயிருக்கும். உளுந்து களி நல்லது உடம்புக்கு. அதெல்லாம் வீட்டிலே நம்ம ரெடி பண்ணுறோம். யாரும் வேணுங்கிறவங்க காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. கடலை உருண்டை, உளுந்து களி மாவு, நவதானிய அடை தோசை. நவதானியங்கிறது நவதானியமும் போட்டிருக்கோம், பாரம்பரிய அரிசிகளும் போட்டிருக்குறோம். மாப்பிள்ளை சம்பா, கருப்பு கவுனி, காட்டு யானம் எல்லாமே போட்டிருக்கு. பாரம்பரிய அரிசி எல்லாமே பாக்கெட் போட்டு வச்சாச்சு. அந்த ஜார்லேருந்து இன்னொரு ஜாரில் எண்ணி போடணும். 30 உருண்டை போடணும். அந்த ஜார் 30 உருண்டை பிடிக்கும். 30 உருண்டை போட்டால் அவங்களுக்கு கொடுக்க போகிறோம். போட்டு பேக் பண்ணியாச்சு. இன்னும் இதை கடைக்கு கொண்டு போய் ஸ்டிக்கர் ஒட்டணும். உளுந்து மாவு, அடை தோசை மாவு எல்லாம் போட்டாச்சு, ஸ்டிக்கர் ஒட்டியாச்சு. இதுதான் ஸ்டிக்கர். இப்படிதான் இருக்கும் கடலை உருண்டை பாக்கெட்டு, டப்பா, ஜாரு. வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் தரேன்.